வணக்கம். ஜெப்ரம் ஜவார்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இஸ்லாமிய வேடம் ஏற்ற ஒரு ரஜினியினுடைய தோற்றம். இஸ்லாமிய வேடம் ஏற்ற ரஜினியினுடைய தோற்றம் லால் சலாம் வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு படம். பல இடங்கள்ல கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது அவர்களுக்கு பிடிக்காத ஒரு கொள்கை. மற்றபடி யாரு கண்டா பாஜக கூட ஏதாவது ஒரு தூண்டுதலின் வெளிப்பாடு, யாரும் போகாதீங்கப்பா அப்படிங்கிற வெளிப்பாடு அதுக்கு ஒன்றும் வரல. மறைமுகமான எதிர்ப்பு தரமான ஒரு விஷயமா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அரசியல் தானே. ஆனா இவர் அரசியலுக்கு அப்பாற்பட்ட என்னை விட்டுருங்க அப்படின்ட்டார். யாரு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதன் அடிப்படையில இஸ்லாமிய வேடமேற்ற ஒரு அற்புதமான ஒரு பாத்திரம், சிறப்பு கௌரவ தோற்றம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. பார்க்க போனா படம் ஃபுல்லாவே அவர் தான் தெரிகிறாரு. தூக்கி நிறுத்தப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரம். இந்த படத்தைவே தூக்கி நிறுத்திய ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். லால் சலாம் இவ்வளவு நாளா மிகப்பெரிய ஒரு அடிதடி, குத்து, வெட்டு, சண்டை. ஜெயிலர்லாம் பார்த்தா அடேங்கப்பா, குடும்பத்தோட அந்த படத்தை பார்க்க முடியாது. அவ்வளவு வன்முறை கலந்த ஒரு படம். அதே மாதிரி இந்த காலா, மற்றபடி இந்த கபாலி, அதெல்லாம் எப்படிதான் உட்காந்து படம் பார்க்கறதுலே தெரியல. ஆனா லால் சலாம் அப்படி இல்லை, அற்புதமான ஒரு படம், ஒரு சமூக நல்லிணக்கமான ஒரு படம், முன்னேற்றமான கருத்தோவியமான ஒரு படம், இந்தியர்களுக்கே பிடித்த ஒரு படம், அற்புதமான ஒரு படம். இஸ்லாமிய வேடம், அற்புதமான வேடம், நல்ல ஒரு கருத்தாழம் மிக்க ஒரு தோற்றம். அவருடைய ஒரு மேக்கப், மற்றபடி எல்லாமே சரியா தான் இருக்கு. ஒஹையத்தீன் பாய், அற்புதமான ஒரு பெயர், செலக்ஷனான பெயர். இருந்தாலும் எதற்காக அந்த வெளிப்பாடு அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு இந்திய அளவு போயிட்டு இருக்கு. பாஜகவுக்கு எதிரியும் கிடையாது, மற்ற கட்சிகளுக்கு ஆதரவும் கிடையாது. தன்னுடைய நிலைப்பாட்டில் அவர் போயிட்டு இருக்கார். அதே நேரத்தில் ராமர் கோவில் திறப்பு விழாக்கும் போயிட்டு வந்துட்டாரு. அப்புறம் யோகி ஆதித்யநாத் காலையும் விழுந்துட்டாரு. அப்புறம் ஏதோ ஒரு மேடையில மோடியும் அமித்ஷாவும் கிருஷ்ணர்களும் ராமனையும் போன்றவர்கள் அப்படின்னு சொன்னார் நினைக்கிறேன். ஆமா, அப்படி ஒரு கருத்து சொன்னாரு. அப்ப இவருடைய உண்மையான நிலைப்பாடு இன்னைக்கு இஸ்லாமியத்துக்கு ஆதரவான மிக அற்புதமான ஒரு படம். அப்ப இவர் ஆன்மீகவாதியா, அரசியல்வாதியா, நடிகரா? அதான் இந்த வீடியோட ஒரு முக்கிய அம்சம். இவர் ஆன்மீகவாதியா, அரசியல்வாதியா, நடிகரா? அரசியல்வாதி அப்படிங்கும் போது அவர் சொல்லிட்டார், எனக்கு அரசியல் தேவையில்லை, ஒத்து வர என்னை விட்டுருங்க, உடல் நலம் சரியில்லை, ஒதுக்கிட்டாரு. பல ரசிகர்கள் அவரை போய் இப்படி கழுத்தை பிடிச்சாங்க. தலைவா கட்சியை தொடங்கு, தலைவா கட்சியை தொடங்கு, வீட்டுக்கு போயஸ் கார்டனுக்கே போனாங்க. யாரும் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டார். முடிஞ்சு போச்சு. அப்ப இவர் அரசியல்வாதி கிடையாது. என்ன மற்றபடி ஒரு ஆன்மீகவாதியா அப்படி கட்டாயமா ஒரு ஆன்மீகவாதி, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆன்மீகவாதி எல்லா வகையிலுமே எந்த ஒரு மேடையில் பேசினாலும் சரி, ஒரு பேச்சு வரக்கூடிய சமயத்துல கடைசியில ஆன்மீகமா தான் முடிப்பார். அந்த சமீபத்தில் இந்த படத்தினுடைய கேசட்டு வெளியீட்டு விழாவில் கூட ஒரு கருத்து சொல்றார். அதாவது எல்லாருமே ஆண் குழந்தை வேணும், ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. எனக்கு ரெண்டுமே பெண் குழந்தை தான், ஆண் குழந்தை இல்லை. ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கும் போது கடவுள் எல்லாத்தையும் போன்னு அப்படியே பூலோகத்துக்கு அனுப்புவாங்க. பெண் குழந்தை வேணும் அப்படிங்கும் போதுல யாரும் போகாதீங்கப்பா, நான் போறேன்னு சொல்லி போட்டு இவரா போவாராம். அந்த அளவுக்கு எனக்கு 2 பெண்கள் கிடைத்திருக்கிறார்கள், மகள்களாக கடவுள் ரூபத்தில் கிடைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மற்றபடி பல விஷயங்கள இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறார்.
ஒரு விஷயத்தை எடுத்தா அப்படின்னா கடைசியில ஆன்மீகமா தான் முடிப்பாரு. அப்ப ஒரு ஆன்மீகவாதி அப்படிங்கிறது தெளிவாகி போச்சு. அரசியல்வாதி இல்ல, ஆன்மீகவாதி இல்ல. அதே நேரத்துல இவர் எந்த ஒரு ரகத்தை சேர்ந்தவர், ஒரு நடுநிலைவாதியா அப்படிங்கும்போது எல்லா கருத்துமே அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை தான் போயிட்டு இருக்கு. ஒரு நிலைப்பாடவனரா அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது சீட்டாட்டத்துல சொல்லுவாங்க ஜோக்கர் அப்படின்னு ஒரு விஷயம். என்னப்பா இதாப்பா ஜோக்கர், எந்த ஒரு விஷயம், ஏதோ ஒரு சீட்டு இல்லையா, 4ஆம் நம்பர் தேவையா, ஒரு ஜோக்கர் வந்து சேர்த்திக்கலாம், முடிஞ்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்ப வந்து இவர் வந்து ஒரு ஒரு நிலைப்பாடற்ற, ஒரு நிலைப்பாடற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறத கன்ஃபார்மா சொல்லலாம். நடுநிலைவாதி என்பது ஏதோ ஒரு வகையில உண்மையின் வெளிப்பாடு, மற்றபடி ஒரு இரண்டுக்கும் நிலைப்பட்ட ஒரு வெளிப்பாடுன்னு சொல்லலாம். அரசியல்வாதியா இருந்தா ஒரு விடுதலை பட்சமா தான் அவன் செயல்படுவான், தன்னுடைய கட்சிக்காக செயல்படுவான். ஆன்மீகவாதியும் அப்படித்தான், தன்னுடைய ஒரு மதத்துக்காக செயல்படுவான். பட் இவர் நடுநிலைவாதியும் இல்லை, ஒரு அரசியல்வாதியும் இல்லை, தன் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகவாதி. மற்றபடி வேறு நிலைப்பாடுங்கிற கான்செப்ட்ல வரக்கூடிய சமயத்துல இவருடைய நிலைப்பாடு பிறருக்கு எந்த அளவுக்கு நமக்கு பிடிக்கிறதோ அந்த அளவுக்கு அவரை வந்து நம்ம ஒரு ஜோக்கரா பயன்படுத்திக்கலாம். இன்னும் சொல்லப்போனா ஒரு நடிகர் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு, அதுல மாற்று கருத்து இல்லை. எந்த வகையில் அவர் நடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. நடிச்சிட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். மற்றபடி வந்து எல்லா வகையிலுமே நடித்துக் கொண்டிருக்கிறார். இவரை வந்து நம்ம குறை சொல்லக்கூடிய அளவுக்கு கிடையாது. அந்த நிலைப்பாடு வந்து அவர் மேல ஒரு முத்திரை குத்தப்பட்டது. சங்கி, இவர் பாஜகவுக்கு ஆதரவாளர். சங்கினா என்ன, பிடிவாதமானவன், ஒரு குட்டையிலே ஊர்ன மட்டை, மற்றபடி வந்து ஒருதலை பட்சமானவன், திருத்த முடியாதவன் அப்படிங்கிற பாவம் தான் சங்கி. இவரை பொறுத்த வரைக்கும் அதுவும் இல்லை அப்படிங்கிறது ஆகிப்போச்சு. பாஜகவின் நிலைப்பாடு இல்லை அப்படிங்கிறது ஆகிப்போச்சு. அப்படி இருந்தா அவரே இஸ்லாமிய நடிக்கணும். இந்த படத்தை பார்த்தா மிக புரட்சிகரமான ஒரு படம் தான் சொல்ல முடியும். அவர் வந்து இவர் அற்புதமான ஒரு நடிகர், அவ்வளவுதான். ஆன்மீகவாதியா, அரசியல்வாதியா, நடிகரா? நடிகர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு நடிகர், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நடிக்கக்கூடிய சமயத்துல எல்லா வகையிலும் நடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயம் கேமராவுக்கு முன்னால நடிக்கிறார், அதுதான் பகிரங்கமான உண்மை. மற்றபடி வந்து சமுதாயத்திற்கு முன்னால் அவருக்கு நடிக்க தெரியவில்லை அப்படிங்கிற அது இதை விட பயங்கரமான உண்மை. நடிக்க தெரிஞ்சிருந்தா அப்படின்னு அரசியல் வந்திருக்கும், அரசியல் வந்திருப்பார், அரசியல்வாதியாக தன்னை பரிணமித்துக் கொண்டிருப்பார் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. ரஜினி சூப்பர் ஸ்டாருங்கிறது நடிகர், ஆன்மீகம் கணிந்த ஒரு நடிகர் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆன்மீகம் என்பது தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, நடிகர் என்பது அப்படி அல்ல. அப்ப இவர் வந்து ஒரு நடிகராக கொள்ள முடியும். அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ஒரு ஆன்மீகம் தழுவிய ஒரு நடிகர்னு சொல்லலாம். அப்ப வந்து மக்கள் முன்னால் நடிக்க தெரியாதவர், அதே நம்ம பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மக்கள் முன்னால் நடிக்க தெரியல, தெரிஞ்சிருந்தா அவர் வந்து அரசியலுக்கு என்னைக்கு வந்திருப்பார், அதான் நிதர்சனமான உண்மை. அப்ப வந்து இவரை என்ன ஒரு சாயம் பூசலாம், எந்த ஒரு சாயத்தை நீங்க பூச முடியாது. இவர் வந்து ஒரு பாதரசத்தை போன்றவர், எங்கும் நிலைப்பாடு, எந்த வகையில் நிலைப்பாடு. அவர் ஒரு நடிகர், மற்றபடி சமுதாயத்துக்கு முன்னாடி நடிக்க தெரியாதவர், அரசியல்வாதியும் அல்ல, ஆன்மீக கருத்தை தன் நிலைப்பாடாக கொண்டவர். யோகா, பிராணாயம், தியானத்தின் அடிப்படையில் மனசையும் உடம்பை ரிலாக்ஸா வச்சிருக்கார். இவருக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு உடல் பாதிப்பு, நோயின் தன்மை தான் விஜயகாந்த் கூட. இன்னைக்கு நம்மளுடைய விஜயகாந்த் இல்லை. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு அவர்கிட்ட யோகா, பிராணாயம், தியானம்ங்கிற கான்செப்ட் வந்து விஜயகாந்த் கிடையாது. விஜயகாந்த் எப்படிப்பட்ட தீய பழக்கங்கள்லாம் இருந்து அதே தீய பழக்கங்கள் ரஜினிகாந்திடமும் உண்டு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா விஜயகாந்த் வந்து தோற்று விட்டார், ரஜினி வந்து
காலத்தின் முன் ஜெயிச்சு விட்டாரு. காரணம் என்ன? யோகா, பிராணாயாம், தியானம், அந்த ஒரு நிலைப்பாடு இருக்கு. அப்ப நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், பூமின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி 5 எலிமெண்ட்ஸினுடைய ஒரு ஆளுமை தன்மை அவருக்குள்ள இருக்குது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இல்லாட்டி இந்த அளவுக்கு அவர் இருக்க முடியாது. விஜயகாந்த் நம்மிடையே இல்லையா? நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், பூமி, இவைகளெல்லாம் வந்து நம்ம அப்பாற்பட்டு பார்க்கக்கூடிய சமயத்தை வெறுத்து ஒதுக்கிடுச்சுன்னா மரணம் வந்துடும். ஆமா, விஜயகாந்தை வந்து ஒதுக்கிடுச்சு இந்த 5 எலிமெண்ட்ஸ். ஆனா ரஜினி அதை ஒதுக்கல. காரணம் யோகா, பிராணம், தியானம், தன் வசப்படுத்தி தன்னை வந்து இந்த இயற்கையோடு தன்னை ஒப்பித்து கொண்டார். பல கூட்டங்களையும் சொல்லியிருக்கிறார். ஆமா, கெட்ட பழக்கங்கள் கூடாது, மதம் இருந்தால் கூடாது, சிகரெட் பிடிக்காதீங்க, எல்லாத்தையும் செஞ்சவர் இன்னைக்கு ஞானி மாதிரி பேசிட்டு இருக்கார். அறிவுரை சொல்லக்கூடிய சூழலுக்கு உந்தப்பட்டார். இருந்தாலுமே அவர் மிகப்பெரிய ஒரு நடிகர் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. அதன் அடிப்படையில இஸ்லாமியரா நடிச்சு நீ லால் சலாம் வந்து பகிரங்கமா வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. மற்றபடி வந்து அவர்கள் இஸ்லாமியத்திற்கு ஒரு ஆதரவான ஒரு கருத்தை சொன்னார் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அவர் ஒரு நடிகர், கிடைத்த திரைக்கதையில வந்து தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், அவ்வளவுதான். வேறு விதமான ஒரு கருத்து கிடைச்சாலும் தன்னை நிலைப்படுத்துவார். ஆமா, அதுலயும் மாற்று கருத்தும் இல்லை. அதாவது இவர் வந்து ஒரு அற்புதமான நடிகர் தான் சொல்ல முடியும். மற்றபடி வந்து இவர் வந்து இஸ்லாத்துக்கு ஒரு ஆதரவான தன்னுடைய கருத்தை பரப்பி விட்டார் அப்படிலாம் சொல்ல முடியாது. எப்படியோ ஒண்ணு, யாருக்கு எந்த வம்பு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து உள்ளவர். அதே நேரத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாட்டான ஒரு கருத்தியல்ல தன்னை மாற்றிக்கொள்ளாதவர். ஆமா, அதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட ஒரு கருத்தாக இருந்தாலுமே சரி, சீர்தூக்கி பார்த்து நடித்தாலுமே சரி, அடுத்த நிலைப்பாடு வரக்கூடிய சமயத்தை தன் மனதை மாற்றிக்கொண்டு அவர்களோடு சேர்ந்தும் செல்லுவார். ஆமா, எங்கு வேணாலும் பொருந்துவார், யாரோடும் சேருவார், யாருக்கு எதிரியும் அல்ல, நண்பனும் அல்ல. அதன் அடிப்படையில வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான ஒரு படம், கருத்து, அதை கிடைச்சு நடிச்சிட்டு இருக்காரு. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அவர் வந்து நடிகர், அவ்வளவுதான், முடிஞ்சு. மற்றபடி வந்து மிகப்பெரிய ஒரு டாப் சூப்பர் ஸ்டார், அவ்வளவுதான், அதுல மாற்று கருத்து இல்லை. மற்றபடி வந்து அவருடைய ஒரு நிலைப்பாடை வந்து வேறு விதமாக சொல்ல முடியாது. அதே நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு கருத்தாக இருந்தாலுமே சரி, அவர் சொன்ன கட்டாயம் ரீச் ஆகும். அதன் அடிப்படையில் மத விரோதமான இந்த பாசிச கும்பலுக்கு எதிரான சனாதன போக்குள்ள இந்த மாதிரி கருத்துகளுக்கு எதிரான தன்னுடைய கருத்தை வந்து லால் சலாம்ல பதிவாகி இருப்பது வந்து உண்மையிலே வந்து அவர் தன் திரைக்கதைக்காக ஏற்று நடித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். உண்மையிலே அது வந்து இன்னைக்கு ஃபுல்லா ரீச் ஆயிடுச்சு. மக்கள், இந்தியா மக்கள் அளவுக்கு டப் பண்ணி அந்த படத்தை விட்டாங்கன்னா சூப்பரா போகும். அற்புதமான ஒரு படம், இஸ்லாமிய நடித்திருக்கிறார் அப்படின்னு பகிரங்கமான ஒரு வெளிப்பாடு. ஆமா, நீ வரும் காலங்கள் அப்படித்தான். அதனால வந்து அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்தினுடைய யாரும் நுழைத்து விட முடியாது, அடக்கி விட முடியாது. அவர் பறந்து திரிந்தவர், கடலை போன்றவர், எல்லோருக்கும் எல்லோருமானவர். முடிஞ்சு போச்சு. அப்படிதான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.